வணக்கம். இன்றைய நாள் நாங்க மோசபத்தேமியாரின் ஒரு புராண கதையை தான் பார்க்க போகிறோம். மற்ற புராணங்களோட ஒன்றித்து போனாலும் இந்த கதையில சில விடயங்கள் நம்மள வியப்பில் ஆழ்த்தும். இன்றளவும் ஏலியன்ஸ் இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வி பெரும் குழப்பமாக தான் இருக்கு. ஆனால் பல நூறு வருடங்களுக்கு முதல் அறிவியலை அறியாத காலத்தில் சுமேரியர்களால் எழுதப்பட்ட ஒரு புராண கதை ஏலியன்ஸ் இருக்கக்கூடுமோ என்கின்ற சந்தேகத்தை நம்மில் பல பேருக்கு எழுப்புகின்றது. கதைக்குள்ள போறதுக்கு முதல் ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம். அனுநாக்கி தெய்வங்களின் கதை 3 வெவ்வேறு கதையாக காணப்படுகின்றது. முதலாவது, நாம் இன்று பார்க்க போகும் முதன்மை கதையான சுமேரியர்களின் புராணங்களிலிருந்து எடுக்கப்பட்ட கதை. இரண்டாவதாக, பாபிலோனியர்களால் எழுதப்பட்ட கதை. இவ்விரண்டும் வெவ்வேறு கதை அம்சங்களை கொண்டது. மூன்றாவதாக, இவ்விரண்டையும் இணைத்து பிற்காலத்தில் ஒரு கதை எழுதப்பட்டது. ஆகையால் குழப்பமின்றி இந்த கதையை தெளிவாக பார்ப்போம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. ஆரம்பத்தில் இந்த பூமி வெறுமையாக இருந்தது. நதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உலகம் முழுவதும் மரங்களால் நிரம்பி காடுகளாக இருந்தது. எங்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்பட்டது. காரணம், இயற்கை வளத்தை பயன்படுத்தவோ பாதுகாக்கவோ மனிதன் என்கின்ற இனம் தோன்றவே இல்லை. ஆனால் இதற்கு மாறாக சூரிய குடும்பத்திலிருந்து வெகு தூரத்தில் ஒரு கிரகம் காணப்பட்டது. அதன் பெயர்தான் நிபிரு. நிபிருவில் அனுநாக்கி எனும் தெய்வங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் தலைமை தெய்வமாக அணு எனும் தெய்வம் காணப்பட்டார். நிபிருவில் தெய்வங்களே வாழ்ந்து வந்தாலும் நிபிரு ஒரு பெரும் அபாய நிலையில் இருந்தது. நிபிருவின் வளிமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்தது. அதை அப்படியே விட்டால் நிபிரு மொத்தமாக அழிந்துவிடும் என்று அனுநாக்கிகள் அறிந்தார்கள். இந்த அழிவிலிருந்து காப்பாற்ற அணு ஒரு வழியை கண்டுபிடித்தார். இருந்தும் அதிலும் ஒரு சிக்கல் இருந்தது. வளிமண்டலத்தை மீண்டும் சரிப்படுத்த ஒரு அரிய மூலப்பொருள் தேவைப்பட்டது. அதுதான் தங்கம். நிபிருவில் தங்கம் இருக்கவில்லை. அதனால் அணு தங்களுடைய தேசத்தை காப்பாற்ற தன்னுடைய மகன்களான என்கி மற்றும் என்லில் என்பவர்களுடன் பூமிக்கு வந்தார். என்கி எனும் தெய்வம் கடல் மற்றும் ஞானத்திற்கான தெய்வமாக இருந்தார். என்லில் புயல் மற்றும் ஒழுக்கத்திற்கான தெய்வமாக இருந்தார். அனுநாக்கிகள் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு அரிய வகை படகுகளில் பூமிக்கு வந்தார்கள். பூமிக்கு வந்து எரிடு எனும் தங்கள் முதல் கூடாரத்தை அமைத்தார்கள். பின்பு என்கி தலைமையில் ஆப்பிரிக்காவிற்கு சென்று தங்க வளங்கள் நிறைந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கு சிறு தெய்வங்களான இகிகி உதவியுடன் சுரங்கத் தொழிலை ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் யாவும் சரியாகத்தான் சென்றன. ஆனால் ஐகிகிகளுக்கு சுரங்கத் தொழில் மிகவும் கடுமையாக இருந்தது. இதனால் இகிகிகள் சுரங்கத் தொழிலை செய்ய முடியாது என்று கிளர்ச்சி செய்தனர். கோபமடைந்த என்லில் அவர்களை தண்டிக்க எண்ணினான். ஆனால் என்கி என்லிலை தடுத்து ஒரு யோசனையை அவனுக்கு கூறினார். இகிகிகள் முடிந்த அளவிற்கு தான் வேலை செய்வார்கள். அதற்கு மேல் அவர்களிடம் இருந்து கடினமான வேலைகளை எதிர்பார்க்க முடியாது. கடின வேலை செய்வதற்கென்று மிதமான அறிவுடன் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக ஒரு இனத்தை உருவாக்குவோம். இந்த பூமியின் சுரங்க வேலையை தாண்டி மேலும் பல வேலைகள் உள்ளன. உலகை சீரமைக்க ஒரு புதிய இனம் தேவை என்று கூறினார். அதை அனுநாக்கிகளின் தலைமை தெய்வமான அணுவிடமும் தெரிவித்தார். அது ஒரு சிறந்த திட்டமாக இருந்ததால் அணுவும் அதற்கு சம்மதித்தார். என்கியும் தெய்வீக தாயான நின்ஹுர்சகும் இணைந்து கடவுளின் சாரத்தை மண்ணில் கலந்து முதல் மனிதனை உருவாக்கினார்கள். இவர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன்தான் அடாமு. அவரை தொடர்ந்து பல மனிதர்களை உருவாக்கினார்கள். என்கி அவர்களுக்கு எழுத்து, கலைகள், விவசாயம், கட்டிடக்கலை போன்ற யாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். மனிதர்களும் தங்கள் தெய்வங்களின் கட்டளைகளை சரிவர செய்தார்கள். அனுநாக்கி தெய்வங்களுக்கு ஆலயங்களும் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கட்டினார்கள். காலம் செல்ல செல்ல மனிதர்களின் அறிவும் வளர்ந்தது. இதை யாவையும் கண்ட என்லில் மிகுந்த கோபம் கொண்டான். மனிதர்கள் சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களின் அறிவு திறன் மென்மேலும் வளர்ந்தால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்று பயந்தான். இதன் காரணமாக என்லிலுக்கும் என்கிக்கும் இடையே பல கருத்து வேறுபாடுகள் வந்தன. இந்த சமயத்தில்தான் என்லிலுக்கு சார்பாக ஒரு விடயம் நடந்தது. நிபிருவின் புவியீர்ப்பு சக்தியின் அழுத்தம் காரணமாக பூமியில் ஒரு பெரும் வெள்ளம் பெருக்கெடுக்க தயாராக இருந்தது. இதை தனக்கு சாதகமாக நினைத்த என்லில் மனிதர்களை அழிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று எண்ணினான். ஆனால் என்கி தனது படைப்புகள் அழிந்து போவதை விரும்பவில்லை. எப்படியாவது அவர்களை காப்பாற்ற எண்ணினான். இதனால் யுத்னபிஷ்டம் என்றழைக்கப்படும் மனிதனை அழைத்து அவனிடம் ஒரு பெரிய கப்பலை தயாரித்து அதில் நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக செல்லுங்கள். வெள்ளப்பெருக்கு உங்களை அழிக்காதவாறு உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். உன் மூலம் மனித குலத்தின் அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று
என்கி யுத்னபிஷ்டத்திடம் கூறினார். அதேபோல் வெள்ளப்பெருக்கு பூமியை மூடியது. ஆனால் கப்பலில் இருந்த யுத்னபிஷ்டிம் மற்றும் அவரின் குடும்பம் பாதுகாப்பாக உயிர் தப்பினார்கள். வெள்ளத்தில் மனிதர்கள் அழிந்திருப்பார்கள் என்று எண்ணிய என்லிலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வெள்ளம் அகன்றதும் என்கிலால் காப்பாற்றப்பட்ட மனிதர்கள் மீண்டும் வந்தார்கள். அதேபோல் அணு இனி இந்த பூமியில் வாழும் மக்கள் தங்களின் விதியை தாங்களே தீர்மானிக்கும் அளவு அறிவு பெற்றுள்ளார்கள். ஆகையால் அவர்களே இனி அவர்களின் விதியை தீர்மானிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு ஒருவர் பின் ஒருவராக அனுநாக்கிகள் இந்த பூமியில் இருந்து மறைந்தார்கள். அதேபோல் என்லில் உலகத்தை விட்டு போகும்பொழுது மனம் திரும்பி உத்னபிஷ்டத்திற்கு மரணமில்லா வாழ்வை வழங்கிவிட்டு சென்றார். இருந்தும் அவர்களின் நினைவுகள் அழியவில்லை. சுமேரியர்கள், பாபிலோனியர்கள் மற்றும் பழங்காலத்து நாகரிகங்கள் அவர்களை கடவுளாக வணங்கினார்கள். அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அறிவு மனித சமூகத்தின் அடித்தளமாக மாறியது. இன்றும் அனுநாக்கிகள் மறைவிலிருந்து பூமியை கண்காணிக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. அதேபோல் இந்த பூமியின் பல பகுதிகளை ஆண்ட மன்னர்கள் அவர்களின் வம்சாவளியாக இருக்கும் என்றும் சிலர் நம்பினார்கள். இந்த அனுநாக்கிகளின் கதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அறிவியல் முன்னேற்றம் இல்லாத காலத்தில் சுமேரியர்களின் இந்த குறிப்பும் அனுநாக்கிகளின் ஓவியங்களும் இன்றைய காலகட்டத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆகாய விமானம் என்பது UFO ஆக இருக்கக்கூடும் என்று இன்றைய காலகட்டத்தில் பலர் நினைக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையில் அனுநாக்கிகள் என்பவர்கள் யாராக இருக்கக்கூடும்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற புராண கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.